எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்து அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டது. எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்ட. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள் என்னை தாங்கிக் கொண்டு. கையை உயர்த்தி சொல்லுங்க, எஜமானனே எஜமானனே என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே 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 என் எஜமானனே என்றும் நடத்தும். சொல்லுங்க ஒரு விசை கூட, எஜமானனே எஜமானனே என் எஜமானனே. எஜமானனே என் எஜமானனே என்றும் நடத்தும். சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால், உங்க கிருபை என்ன காத்ததால வாழ்ந்து கொண்டிருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க சூப்பர். சொல்லுங்க, இயேசுவின் கிருபை என்ன 10 வருஷம் கிருபை தாங்குச்சே. சொல்லுங்க, இயேசுவின் கிருபை என்ன காப்பதால, என் சபையை காப்பதனால, என் ஊழியத்தை காப்பதனால. சொல்லுங்க, எல்லாம் வாயை திறந்து, இயேசுவின் கிருபை என்ன எங்க சபையை காப்பதாலே. சத்தத்தை உயர்த்தி, இயேசுவின் உங்க அன்பிற்கு நிகரே. ஆமென். அப்ப இந்த அழைப்புல பாருங்க, துரோகம் இருக்கும், வீண் பழி இருக்கும். நம்ம செய்யாததை செஞ்சன்னு சொல்லி நம்ம மேல பழி போடுவாங்க. காரணமே இல்லாம நமக்கு துரோகம் பண்ணுவாங்க. பரவாயில்ல. ஆமென். அவர் அழைப்பு உங்களோடு கூட இருக்கிறது என்பதை பரலோகமே நிரூபிக்கும். நல்லா கேளுங்க, நீங்க நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. நான் சொல்லலைங்க, நான் செய்யலைங்கன்னு சொல்லி துரோகம் செஞ்சவங்களுக்கும் பழி போட்டவங்களுக்கும் நாங்க பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. பரலோகம் உங்களுக்காக பதில் சொல்லும். சொல்லுங்க, பரலோகம் பதில் சொல்லும். என் பரலோகம் பதில் சொல்லுச்சுன்னா தாங்க மாட்டீங்க ஐயா. ஆமென், ஆமென். பரலோகம் பதில் சொல்லும். உங்கள் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் எதிராக யாரெல்லாம் செயல்படுறாங்களோ அவங்களுக்கு எல்லாம் பரலோகம் பதில் சொல்லும். ஆமென். பரலோகம் நீதி செய்யும். பரலோகம் நியாயத்தை பட்ட பகல் போல வெளிச்சம் போட்டு காமிக்கும். அப்ப நீங்க போய் சொல்ல தேவையில்லை, போன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை. பரலோகமே செய்து முடிக்கும். ஆமென். நான் ஊழியத்தில் 15 வருஷம் முடிச்சு 15வது வருஷம் முடிச்சு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவ பிரசன்னத்தில் உட்காந்து ஜெபிச்சுக்கிட்டே இருக்கிறேன். அப்பதான் இந்த லைன் வருது, உங்க கிருபை என்ன காப்பதுனால நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். உங்க அன்பிற்கு நிகரே இல்லை ஆண்டவரே. உங்க அழைப்பு தான் என்ன பாதுகாப்பு. உங்க அழைப்பு தான் என்னை இதுவரைக்கும் அற்புதமா நடத்திருக்குதுன்னு சொல்லி அதை நினைச்சு பாடி அந்த 4 லைன் தான். அந்த 4 லைனை பாடுவேன், அழுவேன்.
ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் இருப்பேன் தேவ பிரசங்கத்தில், ரூம்ல இருந்து வெளியே வந்துடுவேன். இது ஒரு 6 மாசமா போய்கிட்டே இருக்கு. வெறும் 4 லைன். என்ன 4 லைன்? உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை, உங்க நான் கைவிடப்படல, உங்க கிருபை என்ன காப்பதால வாழ்ந்து. இந்த 4 லைனுங்க. இந்த 4 லைன் 6 மாசமா பாடி பாடி தாண்டி போவே இல்லை. அப்ப என் மனைவி வந்தாங்க, எப்பா இன்னைக்கு இந்த பாட்டை முடிக்காம இந்த ரூம்ல இருந்து வெளியே வரக்கூடாது. அன்னைக்கு ரூமை மூடிட்டு அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா உள்ள உட்கார்ந்து இந்த பாட்டை எழுதுனேன். எப்படி எழுதுனேன்னா, இந்த 15 வருஷம் என்னெல்லாம் நடந்ததுன்னு நினைச்சு எழுதுனேன். ஆமே. ஏன் வந்து சொன்னா, எதிர்ப்பே இருக்காதுங்க, பிரச்சனையே இருக்காதுங்க, கிறிஸ்தவ வாழ்க்கையில இருக்கும். ஆமே. ஆனால் அதன் மத்தியில் அவர் எவ்வளவு பெரியவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி பரலோகம் மகிமையான காரியங்களை உங்களுக்காக செய்து கொண்டே இருக்கும். ஆமென். ஆமென். நம்ம நினைச்சோம் என்ன அழிஞ்சு போகும்படி இதை ஆண்டவர் அனுப்பிட்டாரோ, நான் ஒண்ணு இல்லாம போகும்படி இந்த சூழ்நிலை மாற்றி விடுமோ, அவ்வளவுதான் கதையை முடிஞ்சதுன்னு சொல்ற அளவுக்கு என் எதிரி கொண்டாடும்படிக்கு இந்த சூழ்நிலை மாறி விடுமோ என்று நினைச்சேன். ஆனா என்னை உயர்த்தி வைப்பதற்காக அதற்கு பின்பதாக ஒரு திட்டத்தை கர்த்தர் போட்டது. அந்த திட்டம் நிறைவேறின பிறகுதான் எனக்கு புரிஞ்சுதுப்பா. ஆமென். ஓ அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டம் கொண்டவர். என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி. நல்லா கேளுங்க, நல்லா கேளுங்க. இருங்க, நீங்க உங்க வாழ்க்கையில யாரையாவது சார்ந்து இருக்கலாம்னு நினைச்சு அவரை தான் நான் சார்ந்து இருக்க போறேன்னு நினைப்பீங்கன்னா, அந்த எந்த சார்ந்து இருக்கிறேன்னு நினைச்ச அந்த நபர் ஒருத்தர் இருப்பார் பாத்தீங்களா, அவர் தான் நமக்கு துரோகம் செய்வார். யாரு நமக்கு உதவி செய்வார் நினைச்சீங்களோ அவங்க தான் நமக்கு பயங்கரமான பாதகத்தை பண்ணிடுவாங்க. அப்ப நான் வாழ்க்கையில சார்ந்திருப்பதற்கு தகுதியாய் ஒருத்தர் இருப்பாருன்னா அது என் இயேசு ஒருவர் மாத்திரமே. ராமன் சொல்லுங்களேன். அவரை விட தகுதி நிறைந்தவர் ஒருவரும் இல்லை. ஆமென். ஓ அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும். சொல்லுங்க, அழைத்தவர் அவர் உண்மை உள்ளவர், என்னை உயர்த்தி, அவர் உங்களை உயர்த்தி வைப்பதற்கான மேன்மையான திட்டங்களை வைத்திருக்கிறார். என்ன வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும் தகுதி. ஒரு விசை கூட அழைத்தவர் நீரோ உண்மை, என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான. என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன் இறுதி வரை. உம்மை எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீங்க? உம்மை பின் தொடர்வேன் இறுதி வரைக்கும். அவங்க மட்டும் பாட்டு, உம்மை நம்பிடுவேன். எல்லாம் கையை உயர்த்தி ஒரு ஜெபமாக சொல்லுங்க பாப்போம். உம்மை நம்பிடுவேன், உம்மை பின் தொடர்வேன் இறுதி. சத்தத்தை உயர்த்தி ஒரு விசை கூட எல்லாரும் கைகளை உயர்த்தி சொல்லுங்க. உம்மை நம்பி எல்லா சூழ்நிலைகளிலும் இறுதி வரை உம்மை சொல்லுங்க. உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போக, உங்க அன்பு இருந்ததால் நான்
உங்க கிருபை என்ன காப்பதால உங்க அன்பிற்கு இயேசுவின் கிருபை என்ன காப்பதால சொல்லுங்க, இயேசுவின் கிருபை என்ன. ஒரு விசை கூட இயேசுவின் கிருபை எல்லாம் இருக்கிற இடத்துல அப்படியே எழும்பி நிற்போமா? Come on, everyone together. இயேசுவின் கிருபை என்ன வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே. இயேசுவின் கிருபை ராபானாமா ஷேகேலி ஆண்டரோ, உங்க அன்பிற்கு எல்லாரும் சீக்கிரம் come on. இயேசுவின் கிருபை என்ன உங்க அன்பிற்கு நிகரே. எல்லாம் கையை உயர்த்தி சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான திட்டங்கள் என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் நான் என்றென்றும் சார்ந்திருக்கும். சொல்லுங்க, அழைத்தவர் நீரோ உண்மையுள்ளவர், என்னை உயர்த்தி வைக்கும் மேன்மையான என்ன வந்தாலும் ஏது வந்தாலும் தொடரச் செய்பவர், நான் என்றென்றும் சார்ந்திருக்கும். கையை உயர்த்தி உம்மை நம்பிடுவேன். சொல்லுங்க, உம்மை நம்பிடுவேன், உம்மை பின்தொடர்வேன் இறுதி வரை. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்து ஊழியத்தை துவங்க செய்தாரே. மனிதர் அடைத்த கதவுகள் ஒன்றோ இரண்டோ நீர் எனக்காக திறந்தது 1000 அன்றோ. உடைக்கப்பட்டு உம்மை விட்டு ஓடி ஒளிந்தும் என்னை துரத்தி வந்தாரே. என் குடும்பத்தை கட்டினாரே. என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் என் குடும்பத்தின் காரணரே, என் நான் நம்பி இருக்கும் ஆதாரமே, நான் சார்ந்திருக்கும் என் ஆதரவே. சொல்லுங்க, உங்க அழைப்பு இருந்ததால நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இன்னைக்கு என் குடும்பம் சாட்சியா நிற்குதுன்னா அது நீங்க என்ன பெயர் சொல்லி அழைத்த அழைப்பு ஆண்டவரே. வாழ்ந்து கொண்டிருக்கேன், உங்க அன்பிற்கு நிகரே இல்லை. உங்க கிருபை என்ன உங்க அன்பிற்கு நிகரே. சொல்லுங்க, மனிதர் அடைத்த கதவுகள் பரவலாண்டவர், நீங்க எனக்காக 1000 கதவுகளை திறப்பீங்க சுவாமி. அற்புதமான கதவு திறக்கட்டுமே. உடைக்கப்பட்டு என்னை துரத்தி வந்து சொல்லுங்க, எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும், எத்தனை பேர் என்னை அழிக்க நினைத்தும் அழியாத அழைப்பு என்னை காத்து கொண்டதே. துரோகங்கள் வீண் பழிகள் என் மேல் விழுந்தும் கரைப்படாத கரங்கள்
என்னை தாங்கிக் கொண்டு. சொல்லுங்க, எஜமானனே, எஜமானன். சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க, என் எஜமானனே, அழைத்த எஜமானன். எஜமானனே, எஜமானனே, என்றும் நடத்தும் உங்க அழைப்பு. உங்க அழைப்பு இருந்ததால் நான் அழிந்து போகவில்லை. உங்க அன்பு இருந்ததால், உங்க கிருபை, உங்க அன்பிற்கு, உங்க கிருபை, உங்க கிருபை என்ன என் குடும்பத்தை, என் சபைய, ஏப்பா என் பிள்ளைகளை. சொல்லுங்க, உங்க கிருபை என்ன, உங்க கிருபை என்ன காப்பதால, உங்க அன்பிற்கு, உங்க கிருபை, உங்க கிருபை என்ன, உங்க அன்பிற்கு. இதுவரை தாங்கின கிருபை இனிமேலும் உங்களை தாங்கும். இதுவரைக்கும் சுமந்த கிருபை இனிமேலும் சுமக்கும். இதுவரைக்கும் தப்புவித்த கிருபை அது இனிமேலும் உங்களை தப்புவிக்கும். இதுவரைக்கும் எந்த கிருபை சுமந்து வந்ததோ அதே கிருபை சுமந்து செல்லும். உங்களை காக்கும், உங்களை விடுவிக்கும், உங்களுக்கு அற்புதம் செய்யும், உங்கள் பிள்ளைகளை வாழ வைக்கும், உன் குடும்பத்தை வாழ வைக்கும், உங்க குடும்பத்தை செழிக்க செய்யும், உன் எதிர்காலத்தை செழிக்க செய்யும். உன் குடும்பம் உயர்ந்திருக்கும், உன் குடும்பம் அவரிடத்திலே தயவு பெற்றிருக்கும், உன் குடும்பம் அவரிடத்திலே கிருபையை பெற்றிருக்கும், உன் கிருபை, உன்னுடைய குடும்பம் அவரிடத்திலே மகிமையையும் மாறாத அன்பையும் பெற்றுக்கொள்ளும். எல்லா அந்நிய பாஷை பேச தெரிஞ்சவங்க ஒரு 2 நிமிஷம் அந்நிய பாஷையில பேசுங்க பாப்போம். ரஹல் பனா ஷேகேலி ஹாந்தரு ரீபா நாரா லாரா தேரே ஷேகேரி ஹாந்தரபா. அப்பா, இந்த காலை வேளையில என் சபையை நினைவு கூர்ந்தீங்களே ஆண்டவரே. 10 வருஷம் அற்புதமா நடத்துனீங்களே அப்பா, திருப்தியா நடத்துனீங்களே, சுகமாய் நடத்துனீங்களே, தயவாய் நடத்துனீங்களே, கரம் பிடித்து நடத்துனீங்களே. எல்லாம் முடிந்தது என்று சொன்னவர்கள் மத்தியில அப்பா புதிதான காரியங்களை துவங்க செய்தீரே. இனி எழும்பவே மாட்டாங்கன்னு சொன்னவங்க மத்தியில என்னை எழும்ப செய்த ஒரு தேவன் இருக்கிறீரே. இனி அவர்களுக்கு பலன் இல்லை என்று சொன்ன மக்கள் மத்தியில என்னை பலவானாய் நிற்க செய்தவர் நீர் அல்லவோ. ராஹல் பனாய் கேலி திஹாந்த ரோமனமா ஷேகேரியா ரிபாதோ ரோனோமா ஷேகேரியா. உனக்கு தகுதி இல்லைன்னு சொன்னவங்க மத்தியில கர்த்தர் உன்னை தகுதி உள்ளவனாய் மாற்றினாரே. அவர் தகுதி இல்லாதவர்களை தகுதிப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். அவர் ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி பைத்தியங்களை தெரிந்து கொள்கிறார். பலவான்களை வெட்கப்படுத்தும்படி பலவீனமானவர்களை தெரிந்து கொள்கிறார். ஒன்றுமில்லாதவர்களை அழைத்து அபிஷேகித்து அவர்கள் மேல் கிருபை வைத்து தயவு வைத்து நன்மையை வைத்து ஞானத்தை வைத்து எதெல்லாம் செய்ய முடியாதோ உன் கரங்களே அவைகளை செய்யும்படிக்கு என் ஆண்டவர் பலன் தருகிறார். சொல்லுங்க, கையை உயர்த்தி, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின் காரணரே. ஆதாரமே, என் ஆதாரமே, என் ஆதரவே, அழைத்த அழைப்பின். சொல்லுங்க, எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்னை அழைத்த எஜமானனே, எஜமானனே, என் எஜமானனே, என்றும் நடத்தும். ஓ எஜமானனே, எங்களை நடத்துகிற எஜமானன் அவர், எங்களை சுமக்கிற எஜமானன் அவர், எங்களை கைவிடாத எஜமானன் அவர்.
அப்பா, என்னிடத்தில் மேன்மை ஒன்றும் இல்லாத பொழுதும் என்னை தெரிந்து கொண்ட எஜமானவர், என்னிடத்தில் சிறந்தது ஒன்றும் இல்லாத பொழுதிலும் என்னை பெயர் சொல்லி அழைத்த எஜமானன் அவர். என்னிடத்திலே மகிமையாய் ஒன்றும் இல்லாத பொழுதும் என்னை தேடி வந்து ஆழத்தில் கரம் கொடுத்து என்னை தூக்கி அரியணையிலே அமரச் செய்த எஜமானன் அவர். Thank you Holy Spirit. Thank you Holy Spirit. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மை தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் வீணாய்த்தானே போகுதையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா ஆராதிப்பேன். எல் ஷடாய் எலோஹீம் அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. சொல்லுங்க, உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என்றே. இந்த காலை வேளையில் அது உங்க ஜெபமா இருக்கட்டும். உம்மை போல உம்மை தானே நம்புவேன் என்றே. சொல்லுங்க, கையை உயர்த்தி, உம்மைத்தான் உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. உம்மைத்தான் எந்தன் வாழ்வில் ஆதாரமாய் நினைத்து உள்ளேன். நீரில்லா எந்தன் வாழ்க்கை வீணாய்த்தானே போகுதையா. சபையே, எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் சத்தத்தை உயர்த்தி அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. எல் ஷடாய், எல் ஷடாய், சர்வ வல்லமை உள்ளவரே. அடோனாய் ஆராதிப்பேன், யேசுவா. சொல்லுங்க, கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. கலங்கி நின்ற என்னை கண்டு கண்ணீரை துடைத்தவரே. காலமெல்லாம் கண்மணி போல கரம் பிடித்து காப்பவரே. எல் ஷடாய், கரம் பிடித்து காக்கும் நல்ல தேவனே, என் கண்ணீரை துடைத்து என்னை கரம் பிடித்து நடத்துகிற நல்ல தேவனே. எல் ஷடாய், யேசுவா. மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து எத்தனை பேருக்கு ஆண்டவர் மறுவாழ்வு தந்தாரு? மரணத்தின் பாதைதனில் மனம் தளர்ந்து நின்ற என்னை மருத்துவராய் நீரே வந்து மறுவாழ்வு தந்தீரையா. எல் ஷடாய் ஆராதிப்பேன், எலோஹீம் ஆராதிப்பேன், அடோனாய் யேசுவா ஆராதிப்பேன். எல்
எல்லா நாவுகளும் அறிக்கையிடட்டும். சொல்லுங்க, எல் ஷடாய், எல் ஷடாய், எலோஹி, அடோனாய், ஆராதிப்பே இயேசுவா. எல் ஷடாய், மரணத்தில் இருந்தும் பாதாளத்தில் இருந்தும் எதிரிகளிடத்திலும் காப்பாற்றின வல்லமை, அந்த மகிமை, சர்வ வல்லமை உள்ளவரின் அந்த மாறாத மகிமையே. எல் ஷடாய், ஆராதிப்பே எலோஹி, இயேசுவா. come on, எல் ஷடாய், எல் ஷடாய், ஆராதிப்பே எலோஹி, ஆராதிப்பே அடோனாய், ஆராதிப்பே இயேசுவா. come on, எல்லா வாய்களை திறந்து எல் ஷடாய், எல் ஷடாய், ஆராதிப்பே எலோஹி, அடோனாய், அடோனாய், இயேசுவா. ஒரு விசை கூட எல் ஷடாய், எல் ஷடாய், ஆராதிப்பே எலோஹி. சர்வ வல்லமை உள்ளவரே, சேனைகளின் கர்த்தரே, மகிமை நிறைந்தவரே. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. உம்மை தானே நம்புவேன் என்று ஒரு விசை கூட எல்லா வாய்களும் அறிக்கை செய்த உம்மை போல யாருண்டு, எனக்கு நன்மை செய்ய நீங்க இருக்கிறீங்க ஆண்டவரே என்றே. ஒரு விசை கூட உம்மை போல யாருண்டு, நன்மை செய்ய நீருண்டு. சொல்லுங்க எல்லாம் ஒரு விஷயம் கூட, உம்மை போல யாருண்டு, இயேசுவை போல் யாருண்டு. உம்மை தானே நம்புவேன் என்றே. உங்களை மாத்திரம்தான் ஆண்டவரை நம்புவேன். நான் நம்புகிற நம்பிக்கை நீர் ஒருவர் மாத்திரம்தான் ஆண்டவரே. உங்களை போல நன்மை செய்ய எனக்கு யாரும் இல்லப்பா. நீங்க தான் நன்மை செய்ய இருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்கு நன்மை என்று ஒன்று நடந்தால் அது இயேசுவின் கரத்தில் இருந்து மாத்திரமே நடக்கும். அவரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு நன்மை வரும். அவரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு சகாயம் வரும். அவரிடத்திலிருந்து மாத்திரமே எனக்கு உதவி வரும். அவருடைய கரம் மட்டுமே எனக்கு உதவி செய்ய முடியும். இந்த இடத்துல எனக்கு மனுஷர் உதவ முடியாது, மேன்மை மக்கள் உதவி முடியாது. எனக்கு உதவி வந்தால் அது இயேசுவின் கரத்தில் இருந்து மாத்திரமே. அப்பா, என்னைக்கோ மரித்து மண்ணோட மண்ணா நான் போயிருக்க வேண்டிய ஆண்டவரே. டாக்டர்ஸ் எல்லாம் முடியாதுமா, கஷ்டமா, காப்பாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க ஆண்டவரே. எவ்வளவு பெரிய விபத்து ஆண்டவரே, யார்கிட்டயும் சொல்ல முடியாத வியாதி ஆண்டவரே. மருத்துவர்கள் எல்லாம் கைவிட்ட பொழுதும் மருத்துவர்களுக்கு எல்லாம் மேலான மருத்துவர் யெகோவா ரஃபா, காக்கும் தேவன் என்னை காத்து எனக்கு உதவி செய்தாரே. உங்களுக்கு உதவினாரே, உங்களுக்கு மறுவாழ்வு தந்தாரே, புது ஜீவன் தந்தாரே, புதிய வாழ்க்கை தந்தாரே. என் வாழ்க்கை இப்படியே இருந்துருமா ஆண்டவரேன்னு சொன்ன சூழ்நிலையில எல்லாம் இல்ல மகளே, உன்னோடு கூட நான் இருந்து செய்யும் காரியம் பயங்கரமா இருக்கும்னு சொல்லி இன்னைக்கு என் குடும்பத்தையே உயர்த்தி சாட்சியா நிறுத்திட்டீங்களே சுவாமி. நன்றி சொல்றேன்ப்பா. கையை உயர்த்தி சொல்லுங்க, நன்றி ஆண்டவரே, நன்றி சுவாமி. உள்ளத்திலிருந்து சொல்லுங்க நன்றி. நீங்க சொல்லணும், நான் சொல்லக்கூடாது. உணர்ந்தவர்களா சொல்லுங்க. உங்க வாழ்க்கையில் இருக்கிற நன்மை எல்லாம் நினைச்சு சொல்லுங்க. நன்றி தகப்பனே,
நன்றி இயேசுவே, நன்றி ராஜாவே, நன்மை செய்தவரே உமக்கே நன்றி. எல்லாம் வாய்களை திறந்து நன்றி சொல்லுங்க. 10 வருஷம் எங்களை உண்மையா நடத்துனீங்களே சுவாமி, 10 வருஷம் எனக்கு நன்மை செஞ்சீங்களே, எங்க சபையை காப்பாத்துனீங்களே அப்பா, கைவிடாம நடத்துனீங்களே, எல்லா துரோகத்தின் மத்தியிலும் உண்மையாய் நடத்துனீங்களே, நன்மை செஞ்சீங்களே, உதவி செஞ்சீங்களே அப்பா, நீர் எனக்கு பலனாய் இருந்தீரே, வெட்கப்பட்டு போகாதபடிக்கு செய்தீரே. வாய்களை திறந்து ஆண்டவர் நன்றி சொல்லுங்க.